வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் நம்ம CSS adjacent sibling selector பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிப்ளிங்னு எதை சொல்கிறாங்கன்னா, ஒரு எலமெண்ட்டை ஃபாலோ பண்ணி இருக்கிற எலமெண்ட்டை சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த பிளேட்டுங்கிற எலமெண்ட்டை இந்த ஆப்பிள் எலமெண்ட் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கு. அதாவது பிளேட் எலமெண்ட்டுக்கு அடுத்ததாகவே இருக்குது. ஸோ அதனால் இது வந்துட்டு சிப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டும் இன்னொரு எலமெண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தடுத்து இருக்கிற எலமெண்ட்டை வந்துட்டு சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செலக்டர் என்ன பண்ணுன்னா, தனக்கு பக்கத்தில் இருக்கிற சிப்ளிங்கை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி. ஏல வந்துட்டு எலமெண்ட்டை கொடுத்துட்டு ப்ளஸ் ஆட் பண்ணிவிட்டு, பியில் அந்த எலமெண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற எந்த எலமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த எலமெண்ட்டை வந்துட்டு பியில் கொடுக்கணும். அண்ட் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி ப்ளஸ் டாட் இன்ட்ரோ. ஸோ இந்த அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர் என்ன பண்ணுன்னா, எந்த பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற எலமெண்ட்டுக்கு டாட் இன்ட்ரோங்கிற கிளாஸ் நேம் இருக்கோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, div ப்ளஸ் ஏ. ஸோ எந்த ஏ டேக் எல்லாமே டிவ்வுக்கு அடுத்து இருக்கோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த சின்டாக்ஸ் வந்து யூஸ் ஆகும். அண்ட் நமக்கு கொடுத்துருக்க டாஸ்க் என்னன்னா, செலக்ட் எவ்ரி ஆப்பிள் தட்ஸ் நெக்ஸ்ட் டு எ பிளேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஆப்பிள்லாம் பிளேட்டுக்கு அடுத்து இருக்கோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு அனிமேட் ஆகிக்கிட்டு இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு பிளேட்டுக்கு அடுத்து இருக்கிற ஆப்பிள்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த அட்ஜசன்ட் சிப்ளிங்கிறதுக்கான அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். எலமெண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற எலமெண்ட் வந்துட்டு சிப்ளிங். ஸோ இந்த சிப்ளிங்கை செலக்ட் பண்ணுறதுக்கு அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் சின்டாக்ஸ் வந்துட்டு ஏ ப்ளஸ் பி. ஏ வந்து நம்ம கொடுக்க போகிற எலமெண்ட், அதாவது பிளேட் தான் நம்மளோட ஏ. ஆப்பிள் வந்துட்டு பிளேட்டுக்கு அடுத்து இருக்கிற எலமெண்ட் வந்துட்டு ஆப்பிள் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். பிளேட்டுக்கு அடுத்து இருக்க ஆப்பிளை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதை வந்துட்டு நம்ம பியில் வந்து கொடுக்கணும். ஏன்னா பிளேட்டுக்கு அடுத்து இருக்கிறது ஆப்பிள் வந்துட்டு சிப்ளிங். ஸோ சிப்ளிங்கை தான் செலக்ட் பண்ண போகிறோம். பிளேட் ப்ளஸ் ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இப்போ நான் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். செலக்ட் ஆகிடுச்சு.